வாழ்வளிக்கும் தேவன் ஊழியங்கள் உங்களை அன்போடு வரவேற்கிறது. வாழ்வளிக்கும் தேவனாம் வல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அதிகாலை வேளையில் கர்த்தருடையதோடு கூட உங்களை சந்திப்பதில் தான் பேரானந்தம் கொள்கிறேன். இன்றும் கூட ஒரு வார்த்தையை நாம் தியானிக்கலாம். எபேசியரின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அந்த படி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு. ஆம், ரட்சிப்பின் அனுபவம் பாவ மன்னிப்பு மட்டுமே அல்ல, நம்முடைய சுபாவங்களையும் மாற்றுகிறதாக இருக்கிறது. ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும் ஜென்ம சுபாவம் அல்லது பிறவி குணம் என்று ஒன்று உண்டு. ரட்சிக்கப்பட்டதுக்கு பின்பதாகவோ அவன் புதிய மனுஷனாக புதிய சுபாவங்கள் உடையவனாக மாற்ற வல்லதுதான் ரட்சிப்பு. இன்றைக்கு அநேகர் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது, ஆனால் சுபாவங்களில் என்ன மாற்றம் இருக்கிறது? அதே கோபம், அதே வெறுப்பு, அதே மன்னிக்க முடியாத தன்மை, அதே ஈவு இரக்கமற்ற சுபாவம், அதே பொய்யான வாழ்க்கை, இவைகளெல்லாம் நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக எப்படி இருந்ததோ அப்படியே தொடருமானால் நீங்கள் இன்னும் ரட்சிக்கப்படவில்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ரட்சிப்பு என்பது வெறும் பாவத்திலிருந்து விடுதலை மட்டுமல்ல, நம்முடைய ஜென்ம சுபாவமாகிய பழைய மனுஷ வாழ்க்கையை நாம் களைந்து போட்டு ஒரு புதிய சிருஷ்டியாக, ஒரு புதிய மனுஷனாக, புதிய சுபாவங்கள் உடையவனாக நம்மை மாற்ற வல்லதுதான் ரட்சிப்பு. உங்களை யாராவது நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களா என்று கேட்டால், ஆம், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன். முன்பு முன்கோபக்காரனாய் இருந்தேன், முன்பு துணிகரமான பொய்களை பேசுகிறவனாய் இருந்தேன், முன்பு இப்படிப்பட்ட குணாதிசயங்களாம் எனக்குள்ளே இருந்தது, இப்பொழுதோ கிறிஸ்துவின் சுபாவம் எனக்குள்ளே வந்திருக்கிறது என்று நாம் சொல்வோமானால் அதற்கு பெயர்தான் ரட்சிப்பு. இந்த மாற்றம் நமக்குள் வராத வரைக்கும் வெறும் பாவ மன்னிப்பை நான் பெற்றுக்கொண்டேன் என்பதல்ல, அது மாத்திரமே ரட்சிப்பல்ல. உலகத்தின் அசுத்தங்கள், அருவருப்பான எண்ணங்கள், சிந்தைகள், ஜென்ம சுபாவங்கள், இவை எல்லாவற்றையும் நாம் கலைந்து போட்ட அனுபவம் தான் ரட்சிப்பு. இப்பொழுது சொல்லுங்கள், உங்களுடைய பழைய சுபாவங்கள் இன்னும் தொடர்கிறதா? அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் ஜென்ம சுபாவங்களை விடுத்து தேவன் அருளுகிற தேவனுடைய குணாதிசயங்களை நாங்கள் பெற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட அடையாளமாய் நாங்கள் வாழ உதவி செய்யும். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.